ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பன்னீர் ஸ்பைசி பன்னீர் ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது ஈவினிங் டைமுக்கு சூப்பர் ஸ்நாக் மாதிரி இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது ஹெல்த்தி, ஈஸி அண்ட் சிம்பிள், டேஸ்டி. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. ஸோ அதை நான் வந்துட்டு டொமேட்டோ, சீட்லெஸ் டொமேட்டோவாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கேப்சிகம் அண்ட் ஸ்பைசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சில்லிஸ் அண்ட் பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், லெமன் அண்ட் ஸ்டிக்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக் எடுத்துட்டேன். ஸோ இதில் ஒன்று ஒன்றா நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரீன் சில்லி, நெக்ஸ்ட் பன்னீர், அப்புறம் டொமேட்டோ அண்ட் அப்புறம் கேப்சிகம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது மேலே வந்துட்டு இப்போவே கொஞ்சம் லைட்டாக லெமன் ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். ஸோ லெமன் ட்ராப்ஸ் விட்டாச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதில் க்ரீன் சில்லி இருக்குது. உங்களுக்கு ஃப்ளேவர் இல்லாமல் நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். பட் நான் கொஞ்சம் மசாலா பவுடர் போட்டு ஸ்பைஸியாக இதை விட இன்னும் ஸ்பைஸ் அப் பண்ணுவேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஆல்ரெடி க்ரீன் சில்லிஸ் நம்ம போட்டு வச்சுருக்கனால ஸ்பைஸியாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மசாலா டேஸ்ட்டோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக ஜூஸியாக ஸ்பைஸியாக இருக்கும். பன்னீர் பிடிக்காதவங்க, கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பன்னீர் பிடிக்காத ஆளுங்க தான், பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ பேன் வச்சாச்சு. பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆயில் போட்டுடலாம். ஸோ ஆயிலில் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் அப் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே லைட்டாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். சால்ட்டை நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். அந்த ஆயிலில் கொஞ்சம் சால்ட் ஆகும்போது எல்லாத்துலேயுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் நான் இது இப்போ தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டின்னா ரொம்ப இதாகிடும். கொஞ்சம் இது லைட்டாக தான் இதாகணும், ஃப்ரை ஆகணும். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் அப் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே திருப்பலாம். திருப்பியாச்சு. பாருங்கள் பன்னீர் எப்படி சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குன்னு. அந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி டர்ன் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சுற்றியும் அது ஃப்ரை ஆகும். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஸ்பைஸியான பன்னீர் ஸ்டிக்ஸ் ரெடி. இதில் திரும்பியும் லெமன் வேணுன்னா புளிஞ்சிக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம், ஆப்ஷனல். ஸோ என்ஜாய் த பன்னீர். தேங்க்யூ. ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பன்னீர் ஸ்பைசி பன்னீர் ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது ஈவினிங் டைமுக்கு சூப்பர் ஸ்நாக் மாதிரி இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது ஹெல்த்தி, ஈஸி அண்ட் சிம்பிள், டேஸ்டி. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. ஸோ அதை நான் வந்துட்டு டொமேட்டோ, சீட்லெஸ் டொமேட்டோவாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கேப்சிகம் அண்ட் ஸ்பைசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சில்லிஸ் அண்ட் பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், லெமன் அண்ட் ஸ்டிக்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக் எடுத்துட்டேன். ஸோ இதில் ஒன்று ஒன்றா நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரீன் சில்லி, நெக்ஸ்ட் பன்னீர், அப்புறம் டொமேட்டோ அண்ட் அப்புறம் கேப்சிகம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது மேலே வந்துட்டு இப்போவே கொஞ்சம் லைட்டாக லெமன் ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். ஸோ லெமன் ட்ராப்ஸ் விட்டாச்சு.
ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதில் க்ரீன் சில்லி இருக்குது. உங்களுக்கு ஃப்ளேவர் இல்லாமல் நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். பட் நான் கொஞ்சம் மசாலா பவுடர் போட்டு ஸ்பைஸியாக இதை விட இன்னும் ஸ்பைஸ் அப் பண்ணுவேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஆல்ரெடி க்ரீன் சில்லிஸ் நம்ம போட்டு வச்சுருக்கனால ஸ்பைஸியாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மசாலா டேஸ்ட்டோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக ஜூஸியாக ஸ்பைஸியாக இருக்கும். பன்னீர் பிடிக்காதவங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பன்னீர் பிடிக்காத ஆளுங்க தான். பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ பேன் வச்சாச்சு. பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆயில் போட்டுடலாம். ஸோ ஆயிலில் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் அப் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே லைட்டாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். சால்ட்டை நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். அந்த ஆயிலில் கொஞ்சம் சால்ட் ஆகும்போது எல்லாத்துலேயுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால நான் இது இப்போ தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டின்னா ரொம்ப இதாகிடும். கொஞ்சம் இது லைட்டாக தான் இதாகணும், ஃப்ரை ஆகணும். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் அப் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே திருப்பலாம். திருப்பியாச்சு. பாருங்கள் பன்னீர் எப்படி சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குன்னு. அந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி டர்ன் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சுற்றியும் அது ஃப்ரை ஆகும். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஸ்பைஸியான பன்னீர் ஸ்டிக்ஸ் ரெடி. இதில் திரும்பியும் லெமன் வேணுன்னா புளிஞ்சிக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம், ஆப்ஷனல். ஸோ enjoy the paneer. Thank you.